எங்கு தன்னை விட மேலே வந்து விடுவாய் நீ என்று பொறாமை நிமித்தம் உன் எதிர்காலத்தை ஸ்தம்பிக்க செய்த ஜனங்களுக்கு ஐயோ. இப்படித்தான் மோசேனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அரண்மனை வாசியாய் காணப்பட்டாலும் அவன் எங்கு தனக்கு நீகராக சிங்காசனம் வந்து விடுவான் என்று அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருந்து அவன் முன்னேற்றத்தை தடை செய்து அவனை சிறுமைப்படுத்தினது. அது நிமித்தமே அரண்மனை வாசியாய் இருந்தாலும் அவன் ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு குற்றவாளியானது நிமித்தம் மீதியான் தேசத்துக்கு ஓடி வர வேண்டியதாக இருந்தது. ராஜரீகம் பண்ணுகிறவருடைய புத்திரர் இப்படிப்பட்ட அநீதிகளை செய்து அதை எப்படி தங்களுடைய மாம்ச பலத்தால் மேற்கொள்வது என்று தான் பார்ப்பார்கள். ஆனால் இந்த மனிதனோ மீதியான் தேசத்தை தேடி வந்தான். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்படியே நீயும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ வளர்ச்சி, உன்னுடைய புகழ்ச்சி இவைகளை பிடிக்காத ஜனங்கள் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா தந்திரங்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் நான் நிர்மூலப்படுத்துகிற வகையில் உன் நாட்கள் போனது, காலங்கள் போனது, வாலிபம் போனது, வயது போனது என்றால் எண்ணையாமல் என்னை மட்டும் நோக்கிப்பார். அப்பொழுது நீ குணமடைவாய், நீ பிழைப்பாய், நீ எதிர்பாராத உயரத்துக்கு உன்னை கொண்டு செல்வேன். அவர்கள் கண்ணுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். எந்த இடத்தில் உன்னுடைய முடிவை எதிர்பார்த்தார்களோ, எந்த பகுதிகளை நீ அவர்களை காட்டில் மேலே வந்து விடக்கூடாது என்று எத்தனித்தார்களோ அதே பகுதியில் உன்னை சுடரொளி பட்டயமாக பிரகாசிக்க நட்சத்திரமாய் நான் விளங்க பண்ணுவேன். இது என் வைராகியம் செய்து முடிக்கும். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாவது பெரிய காரங்களுக்கு அறிவிப்பேன். உன்னை காட்டிலும் உன் எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளவர் நான். உன்னை காட்டிலும் உன்னுடைய ஜீவிய நாட்கள் பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் என் உள்ளங்கரத்தில் வரைந்திருக்கிற கர்த்தர் நான். அதோடு இணைத்து கொள்ளப்பார், அப்பொழுது நீ பெரிய காரியங்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.